கொஞ்சம் வந்துருக்கு. ஆயில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில. இத்தனை நாள் அப்படி ஆகுதா தானே? இதோ இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சராக இருக்குது. இல்லை சார், ஏற்கனவே அந்த 270 வரைக்கும் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம. எப்படி சார் இதாகும் டெம்பரேச்சர்? எப்படி சார் அது உள்ள ஆயில் உள்ள இருக்க ஏதோ லீக் ஆகிருக்கும் சார். அந்த வால் கூட லீக் ஆகிருக்கு. அதாவது டிமேனிட்டா லீக் ஆகி தான் எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், புரிஞ்சுதா? டிமேனிட்டா லீக் ஆகி தான் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இவ்வளோ இதாக ஆகாது. இப்போ எரியறதெல்லாம் டிமேனிட்டால் தான். டிமேனிட்டால் வந்து 120 மெல்ட் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து 130 எரிய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே ஃபில் பண்ணதான்ப்பா. அது இத்தனை நாள் சும்மாவே ஃபில் பண்ணது அந்த இது கால்குலேட் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தீங்களா? டெம்பரேச்சர் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும். போதும்பா. இப்போ இப்படி வந்து இது அப்படியே ஃபஸ்ட்டு ரவுண்ட் 95 தேங்காய் வச்சுருக்கேன்.